பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். மால்வேர்ஸ் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். என்ன அவன் பாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? மால்வேர்ஸ்ன்றான், பறவைகள்ன்றான், பலவிதன்றான். ஆமாங்க, நம்ம இந்த வீடியோவில் மால்வேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த மால்வேர்ஸ் வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணோன்னா, இவ்வளோ நாளாக நாங்கள் ஒரு 2-3 நாளாக ஒரு 2-3 வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு வெல்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி டவுட்லாம் வேறு கேட்குறீங்க. இந்த லிங்க் கிளிக் பண்ணக்கூடாது, இந்த வாட்ஸ்அப்பில் வந்துருச்சுன்னா இது பண்ணணுமா அது பண்ணணுமான்னு கேட்குறீங்க. நீங்கள் கேட்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்படி கொஷின்ஸ் கேட்கும் போது தான் நம்மளுக்கு அதை பற்றியான இன்னும் நிறைய புரிதல் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து அந்த மாதிரி லிங்க் இருக்கட்டும், அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு என்ன நடக்கும், அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸாக நம்மளுக்கு வரும் தெரிஞ்சிருக்கு தான் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். அதனால தான் இந்த மால்வேர்னு ஒரு டாபிக் எடுத்தோம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். மால்வேர்ஸ். ஸோ மால்வேர்ஸ்னால் என்னது? நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு வேர்டு தான் யூஸ்வலாக. ஏதாவது சிஸ்டம் எஃபெக்ட் ஆகிடுச்சு, ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே வேர்ட் வைரஸ் இல்லையா? ஸோ அந்த வைரஸ்னு ஒரு டேர்ம் தான் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சைபர் செக்யூரிட்டி பற்றி படிக்கும்போது நம்ம இந்த இடத்துக்கு எந்த இடத்துக்கு அந்த கரெக்டான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணோம். ஏன்னா வைரஸ்னு எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் மெச்சூர்டாக நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா யாராவது இப்போ திடீர்னு உங்களுக்கு வந்து கம்பெனியில் வந்து ஏதோ அட்டாக் ஆகிடுச்சு, அது வைரஸ் அட்டாக் ஆகிடுச்சு அப்படின்னா இல்லை, அது வைரஸ் கிடையாது, அதுக்கு வேற ஒரு டேர்ம் இருக்குது, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு வெல் இன்ஃபார்ம்டாக நம்ம பேசலாம். அண்ட் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மால்வேர்ஸ் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சவன் வைரஸ் இல்லையா? ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு போவோம். பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சிஸ்டமில் போடுவோம். அது இன்ஃபெக்டட் சிஸ்டம்லாம் இருந்துச்சுன்னா மறுபடியும் வேற ஒரு பென்ட்ரைவ் வேற ஒரு சிஸ்டமில் போடும்போது நம்மளுக்கு இந்த ஃபைல்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ சிம்பிள், நம்ம இப்போ சொன்ன மாதிரியே தான். இப்போ வைரஸ்னால் என்னென்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அது வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ ஃபைல்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஃபைலை கரெக்ட் பண்ணிடுச்சுன்னா அது வந்து ஒரு ஃபைலோடு நிற்காது, அடுத்து அந்த டைப் ஆஃப் ஃபைலை தேடி மறுபடியும் இப்போ டாக்குமெண்ட்னா இப்போ டாக்குமெண்ட் ஃபைல்ஸை போய் தேடிட்டே இருக்கும். எக்ஸல் ஷீட்ஸை கரெக்ட் பண்ணால் எக்ஸல் ஷீட்ஸை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. எல்லாமே வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ மால்வேரே பார்த்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்து நம்ம அப்ளிகேஷன் நம்ம சாஃப்ட்வேர்லாம் வந்து இப்படி ரன் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம காசு கொடுத்து ஒரு ப்ரோக்ராம் வாங்குறோம் இல்லையா? அந்த நம்ம நினச்ச ப்ரோக்ராம் தவிர்த்து வேற ஏதோ ஒரு ப்ரோக்ராம் எக்ஸஸாக ரன் ஆகுது இல்லையா? அதுதான் மால்வேர். அது பார்த்து அன்இன்டென்டட் சாஃப்ட்வேர், அதுதான் வந்து மால்வேர்ஸ். ஸோ இதில் வந்து வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்காத மாதிரி எனக்கு என்னோட அப்ளிகேஷன் நல்லா இருக்கணும்னு அதுக்காக தான் நம்ம வந்து காசு கொடுத்து ஒரு அப்ளிகேஷனோ இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு யூட்டிலிட்டியும் வாங்குவோம். ஆனால் இது என்ன பண்ணோம்னா அந்த ஒரு ப்ரோக்ராமை ஒரு மலிஷியஸ் ப்ரோக்ராம் இன்சர்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி விட்டுரும். அண்ட் இது ரெப்ளிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பார்த்துருப்பீங்க, ஒரு பென்ட்ரைவில் போடுவீங்க, ஒரு சிஸ்டமில் போடுவீங்க பென்ட்ரைவை, மறுபடியும் அந்த பென்ட்ரைவ் வேற ஒரு சிஸ்டமில் போட்டிங்கன்னா மறுபடியும் அங்கேயும் இட் கெட்ஸ் ரெப்ளிகேட்டட். ஒரு சிஸ்டமாக வந்து ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து வைரஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராஜன் ஹார்ஸ். ஸோ ட்ராஜன் ஹார்ஸ்ன்னு சொல்லி என்னன்னா, உங்களுக்கு லெஜிட்டிமேட் சாஃப்ட்வேராக வந்து ஒருத்தங்க வந்து கொடுப்பான், இது வந்து ரொம்ப லெஜிட்டிமேட்டான சாஃப்ட்வேர், இது நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பேக் டோரில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும். அது ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டேட்டாவை ஒரு சிஸ்டம்ஸ்க்கு அமைச்சிட்ருக்கோம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது ஜிபி வாட்ஸ்அப்னு ஒரு சாஃப்ட்வேர் ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சு இல்லையா? நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுறதாங்க. அது போக போக அது வந்து என்னென்னா, நான் யூடியூப் பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் பார்த்தா அது நீங்கள் சில ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப அதை நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஃபேக்ட் என்னன்னா, அது வந்து ஒரு மலிஷியஸ் சாஃப்ட்வேர். இது பற்றி நான் ஒரு வீடியோ கன்ஃபார்மாக போடுவோம். ஏன்னா ஜிபி வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான மலிஷியஸ் சாஃப்ட்வேரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில், இன்ஸ்டாகிராம் எஸ்பெஷலி. அதில் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இது மாதிரி கேஷ்பேக் வேணுமா, இந்த வெப்சைட்டுக்கு போங்க, இந்த வெப்சைட்டில் போய் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு ஏபிகே ஃபைல்
ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி ஆண்ட்ராய்டில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ நம்ம ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோர் மூலியமாக தான் நம்ம ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். தவிர இது மாதிரியான மற்ற சைட்டில் இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது மூலியமாக தான் ஒருத்தன் கொடுக்குறான்னா அவன் ஃப்ரீயாக கொடுக்குறது இல்லை, அதில் அவன் ஏதாவது ஒரு இன்டென்ட்டோடு தான் அவன் பண்ணுவான். ஸோ நம்ம அந்த மாதிரி விஷயத்துக்கு மாட்டிக்க வேணாம். எஸ்பெஷலி பேங்கிங் அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு அட்வான்ஸ் கீ லாகர்ஸ் பேங்கிங் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது சில ப்ரோட்டோகால்ஸ் சில செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் வச்சு பண்ணுவாங்க. பட் அட்டாக்கர்ஸ் நம்மளோட ஒரு ஸ்டெப் இது எப்படின்னா ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க, இவங்க அப்படியே ஒரு ஸ்டெப் அட்டாக்கர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த டிஃபென்சிவ் சைடு அதுக்கான செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் மறுபடியும் போடுவாங்க. புதுசாக இவங்க மறுபடியும் பிரேக் பண்ணுவாங்க, இவங்க மறுபடியும் பேட்ச் பண்ணுவாங்க. ஸோ இது இந்த மாதிரி சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த சண்டைக்கு நடுவில் நாங்கள் போய் மாட்டிக்கக்கூடாது. இது மாதிரி தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம ஆப் ஸ்டோரில் இருக்க அப்ளிகேஷனை மட்டும் யூஸ் பண்ணுவோம், வெளியில் இருக்க அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண வேணாம். ஸோ இதுதான் இந்த ட்ராஜன் ஹார்ஸ். அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கேமரா டீலில் ஆரம்பித்து 7 முடியும். அது ஒரு சிசிடிவி கேமரா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த யூட்டிலிட்டி சொன்னது தெரியுமா, நம்ம முன்னாடிலாம் இப்போ ஒரு ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் வாங்கினா அதுக்கு ஒரு டிரைவர் சிடி கொடுப்பாங்க. இப்போ போக போக என்ன ஆயிடுச்சுன்னா அதுவே இன்பில்ட்டாக நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டிரைவர்ஸ். அண்ட் அதே மாதிரி கேமராஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ம்வேர்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபர்ம்வேர் அப்கிரேட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அந்த கேமராவுக்கு சில ஃபீச்சர்ஸ்லாம் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறது, அந்த ஹார்ட்வேர் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ம்வேர்னு சொல்லிட்டு அது மேலே போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபர்ம்வேரில் இன்னும் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா லிங்க்டின்ல போய் டெரி டன்லாப்னு ஒருத்தர் இருப்பார், TERRYDUNLUPன்னு. அவர் இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்லாம் பண்ணிட்டு இருந்தார். இந்த இயர் ஆஃப் 2019 சம்வேர் 19 or 18 அந்த டைமில் அவரை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவர் சொன்ன மாதிரி இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி ஸோ அந்த ஒரு ஃபர்ம்வேர் எடுத்து பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபர்மில் 2 IP சைனீஸ் பேஸ்ட் IPஸ்க்கு பேக்டோர் ஓப்பன் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்டென்டடாக ஃபர்ம்வேர்லேயே எழுதியிருக்காங்க ப்ரோக்ராம். அது எப்படி டீல் ஆரம்பித்து 7 முடிகிற ஒரு சிசிடிவி கேமராவோட கம்பெனி அவங்க ஃபர்ம்வேரில் ரிவர்ஸ் டிசிபின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பேக்டோர் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ஐபி எப்படின்னா நீங்கள் நடக்கிற விஷயத்த என்ன நடக்குதுன்னு நம்ம சைனாவிலேருந்து நல்லா பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த டேட்டாலாம் அப்போ எனக்கு புரியல, இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க. அப்புறமா தான் இப்போ பார்த்தா ஏஐ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு அவங்களுக்கு டேட்டா தேவைப்பட்டிருக்கு, நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் வெல் அவேர்டாக இருக்கணும். நம்ம இது மாதிரியான இது நம்ம தடுக்க முடியாது. இது நம்ம ஒரு காமன் மேனாக நம்ம தடுக்க முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு பாலிசிஸ் வந்தால் தான் இது மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் நம்ம விற்கிறோம்னா ஈவென்டல் ஃபர்ம்வேர் எல்லாமே ஒரு ப்ராப்பர் ஒரு ப்ராசஸ் ப்ரொசீஜர் எடுத்துகிட்டு வந்தால் பண்ணணும். ஐ திங்க் ஓவர் த பீரியடில் அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் தேவையில்லாத லிங்க்ஸை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம், கிளிக் பண்ணாமல் இருக்கிறதுல. ஓகே, ஸோ நம்ம மூவிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ம்ஸ். ஸோ வேர்ம்ஸ் என்னன்னா இந்த வைரஸ் இந்த ட்ராஜன் ஹார்ஸ்லாம் பார்த்தோன்னா இப்போ நான் ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். ஸோ என் கம்பெனியை டேரெக்டாக எதுவும் அட்டாக் பண்ண முடியல. பட் ஆனால் நெட்வொர்க்கில் சில ஏதோ ஒரு லூப் ஹோல்ஸ் இருக்குது. அந்த லூப் ஹோல் மூலிமா உள்ளே வந்துட்டாங்க. இப்போது அந்த நெட்வொர்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இந்த வேர்ம்ன்றது ஒரு ப்ரோக்ராமை போட்டுருவாங்க. இதோட வேலை என்னென்னா இந்த நெட்வொர்க்கில் அட்டாக்கர் கனெக்ட் ஆகின எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கும் போய் இது இன்ஃபெக்ட் பண்ணுறது தான் இதோட வேலை. ஸோ ஒரு நெட்வொர்க்கில் மூவ்மெண்ட் பண்ணணும் இல்லையா, அது பேர் தான் வேர்ம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படின்னா இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இது எப்பயும் எப்படின்னா ஒரு பண்டிலாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வேர்ம் ஒரு ட்ராஜன் ஹார்ஸ் போய் அட்டாக் பண்ண முடியல, வேர்ம் வைரஸ் போய் அட்டாக் பண்ண முடியுமா. ஸோ ஒரு வேர்மில் லெட்டர் மூவ்மெண்ட் ஆகிட்டு அப்புறமா அந்த இடத்துல போய் வைரஸ் உங்கள் சிஸ்டமை இன்ஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு மல்டிபிள் ஒரு ஹைப்ரிட் மால்வேர் சிஸ்டம் சொல்லுவாங்க. அது அந்த ஒரு தில்லாலங்கடியான அட்டாக்கர் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். சாண்ட்விச் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அட்டாக் பண்ணுவோம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேன்சம் வேர். இந்த ரேன்சம் வேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க.
ஒரு 3 லெட்டர் ஐடி கம்பெனி இருக்குது. ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி அதில் ஒரு ransomware அட்டாக் ஆச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னதுன்னு. ஸோ அந்த கம்பெனியில் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அட்டாக்கை நம்ம சிஸ்டமுக்கு ஒரு பூட்டு போட்டுருவோம். சிம்பிளாக அதுதான். எப்படின்னா, ஒரு சில அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டமை என்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கோம். என்கிரிப்ட்னா என்னென்னா, லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு அந்த லாக்கை ஓப்பன் பண்ணால் கீ அவங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா, நீ எனக்கு பிட்காயினா இந்த இவ்வளோ காசு கொடுத்தேன்னா நான் உனக்கு கீ கொடுக்குறேன் உன் சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறதுன்னு. ஸோ இதெல்லாம் எங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கும்னா, ஒரு பெரிய ஐடி கம்பெனிஸாக இருக்கும்போது முக்கியமான டேட்டாஸ்லாம் ஒருத்தங்க சிஸ்டமில் இருக்கும். ஸோ எல்லா சிஸ்டத்தையும் அவன் வந்து என்கிரிப்ட் பண்ணிட்டானா முடிஞ்சு போச்சு கதை. ஸோ அவன்கிட்ட போய் நெகோஷியேட் பண்ணி தான் ஆகணும். கவர்மெண்ட் நெகோஷியேட் பண்ணுவாங்க, இன்டர்செப்ட் பண்ணுவாங்க, சரி என்ன ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோப்பா, இவ்வளோலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ரேட் சொல்லுவான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட காசு கொடுத்து கீ வாங்குவாங்க. சில ransomware அட்டாக் பண்ணவங்கள யூகேல பிடிச்சிருக்காங்க. பட் இது இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ், அவன் வந்து எவ்வளோ சேஃபாக இருக்கிறான். இன்கேஸ் அவன் ரொம்ப ஒரு மெச்சூர்ட் ஹேக்கராக இருந்தானா அவன் நல்லா ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுதான் வந்து ransomware. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பைவேர். ஸ்பைவேர் பற்றின்னு சொல்ல போகும்போது நான் பெகாசஸ்ன்னு ஒரு சாஃப்ட்வேரை பற்றி பேசி தான் ஆகணும். ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொஞ்சம் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியோட ஃபோனாக இருக்கட்டும், அதே மாதிரி அப்போசிஷன் லீடர்ஸாக இருக்கட்டும், அண்ட் சீனியர் ஜேர்னலிஸ்டோட ஃபோன்ஸ்லாம் வந்து ஸ்பைவேர் இருந்துச்சு. பெகாசஸ்ன்னு ஒரு ஸ்பைவேர் இருக்குது. ஸோ பெகாசஸ் என்னென்னா ஒரு இஸ்ரேல் பேஸ்ட் ஆர்கனைசேஷனோட கம்பெனியோட ப்ராடக்ட். ஸோ இதோட வேல்யூ என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஸ்பை பண்ண வச்சுக்கோங்களேன், அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு நான் எப்படியாவது அவங்க ஒரு பெரிய நெட்வொர்க்குங்க, அவங்க வந்து உங்கள் சிஸ்டமில் அந்த ஸ்பைவேரை போட்டுருவாங்க. சம்வேர் த்ரூ லிங்க்ஸ், ஏதாவது ஒரு பயங்கரமாக சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி நீங்கள் எந்த லிங்க்லாம் கிளிக் பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு உங்கள் சிஸ்டமில் அந்த ஸ்பைவேர் இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டியும் எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறீங்கன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அவங்க ஃபோன் நம்பர் எனக்கு வந்துடும். கேமராஸ் வந்து நான் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பண்ணுற கீ ஸ்ட்ரோக்ஸ், உங்களோட பாஸ்வேர்டு எல்லாம் இப்போ என்கிட்ட வந்துடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, எவ்வளோ ஒரு ப்ரைவசிக்கு சுத்தமாக ஒரு ப்ரைவசியோட மேட்ரே இங்கே இல்லை இல்லையா, அதே தான். ஸோ இது வந்து உங்களை நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை ஸ்பை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க நம்மள மாதிரி சாமானிய மனுஷங்களை கொடுக்க மாட்டாங்க. அது வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கவர்மெண்ட்டோட மெச்சூரிட்டியை பொறுத்து இருக்குது. ஒரு கவர்மெண்ட் யூஸ்வலாக மற்ற ஏதாவது அவங்களோட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஆர்டிஓட சயின்டிஸ்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சயின்டிஸ்ட்லாம் முக்கியமான ஒரு டாப் லேட் சயின்டிஸ்ட் இருப்பாங்களா, அவங்களாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஒரு ஹை சென்சிட்டிவ் டேட்டாவை டீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு அவங்க டாப் அஃபிஷியல்ஸ் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்போசிட், ஃபார் எக்ஸாம்பிள் எனிமி கண்ட்ரிஸ் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்பைவேர்னு ஒரு விஷயம் ஒரு கண்ட்ரிஸும் வந்து டெவலப் பண்ணி எவால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இட் ஆல் டிபெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதுவும் ஒரு டைப் ஆஃப் மால்வேர்ஸ். பாட்நெட்ஸ். ஸோ பாட்நெட்ஸுங்கிறது என்னன்னா, அடுத்தது ஜாம்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஜாம்பி அட்டாக் ஆகும், அந்த ஜாம்பி இன்ஃபெக்ட் ஆகும். அந்த ஜாம்பி என்ன பண்ணோம்னா, அடுத்தது இன்னொரு நல்ல ஒரு மிஷின், ஒரு நல்ல ஒரு மனுஷனை போய் அது போய் இது கடிச்சு வச்சிடும். ஸோ அடுத்தது அந்த நல்லவனும் வந்து ஜாம்பியாக மாறிடுவான். அதே மாதிரி மாற்றி போயிட்டு கடிச்சு எல்லாத்தையும் இன்ஃபெக்ட் பண்ணி ஒரு பெரிய ஜாம்பி கூட்டம் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதே தான். நீங்கள் தெரியாமல் கிளிக் பண்ணுறீங்க, ஏதாவது லிங்க் கிளிக் பண்ணிடுவீங்க, இல்லை ஏதாவது தெரியாமல் சைட்டில் போயிடுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப சூடாகும். அண்ட் நெட்வொர்க் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவான மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்களோட டேட்டா வந்து ரொம்ப போகாமல் ரொம்ப ஸ்லோவாகிற மாதிரி இருக்கும். உங்கள் டேட்டா சீக்கிரமாக காலியாக இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நீங்கள் ஏதாவது லிங்க் கிளிக் பண்ணியிருப்பீங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குன்னா, அது உங்கள் மலிஷியஸ் சாஃப்ட்வேர் உங்கள் சிஸ்டமில் ரன் ஆகிருக்கும். இப்போது அந்த அட்டாக்கர் வந்து உங்களோட சிஸ்டமை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் சிஸ்டமில் ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா, CPU, அப்புறமா 8GB RAM, இந்த 12GB ரேம்லாம் சொல்லிட்டு நம்ம ஃபோன் வாங்குறோம் இல்லையா, அந்த ஜிபி கணக்கு இருக்குல்ல, அந்த ரேம் ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம ஃபோனை வந்து லிட்டரலாக இன்னொருத்தங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கான். எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு நம்மளுக்கு தெரியாது. அது வந்து எப்படி பண்ணுவான்னா,
டிஸ்ட்ரிபியூட் டெனியல் ஆஃப் சர்வீஸ் சொல்லுவாங்க. இது எப்படின்னா ஒரு சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிடுச்சு, உங்கள் ஃபோன் அஃபெக்ட் ஆகிடுச்சு, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன் அஃபெக்ட் ஆகிடுச்சு, உங்கள் ரிலேட்டிவ் ஃபோன் அஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ 3 ஃபோன் அஃபெக்ட் ஆகிடுச்சா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வேற எனக்கு வந்து யாராவது தெரியாத XYZ பர்சன் இருக்காங்க, அவங்க அந்த கம்பெனியை வந்து நான் அட்டாக் பண்ணணும். ஸோ நான் தனியாக போய் அட்டாக் பண்ணாமல் என்ன பண்ணேன்னா, இந்த உங்கள் சிஸ்டம் இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு, அவங்க 3 பேரும் சிஸ்டம் இன்ஃபெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ நான் மட்டும் தனியாக இல்லை, வாங்க 4 பேர் சேர்ந்து போய் அந்த சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ 4 பேர் சேர்ந்து அந்த சிஸ்டமில் வந்து நம்ம பேலோட்ஸ், அதாவது வைரஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த மால்வேர்ஸ் வந்து நம்ம அந்த சிஸ்டமுக்கு சென்ட் பண்ண பார்ப்போம். கண்டினியூஸாக அஃபெக்ட் பண்ணும்போது என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக போயிட்டு ஒரு சிஸ்டம் அட்டாக் பண்ணும்போது அந்த சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சு அது வந்து என்ன டவுன் ஆயிடும். ஏன்னா அதுக்கும் ஒரு லெவல் இருக்கும் இல்லையா. எனக்கு வந்து ஒரு மினிட்டுக்கு வந்து ஒரு 1 lakh ரிக்வஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், மொத்தமாக சேர்ந்து போயிட்டு அந்த சிஸ்டமை அட்டாக் பண்ணோன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியும், திணறி அது ஷட் டவுன் ஆகுறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அது பேர் தான் வந்து பாட்நெட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிவைரஸ் அண்ட் ஃபயர்வால்ஸ் இது 2த்தையும் போட்டோம்னா நம்ம வந்து சேஃப் ஆகிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த மால்வேர்ஸ் வைரஸ்லாம் சொல்கிறோமே, அது கிரியேட் பண்ணுற கம்பெனியே இந்த ஆன்டிவைரஸ் தான், இந்த ஆன்டிவைரஸ் கம்பெனிஸ் தான். அது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எப்படி ஒரு ஃபார்மட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து வைரஸை கிரியேட் பண்ணி அப்புறமா அதுக்கு மருந்து கொடுக்குறேன்னு பேரில் வேக்சின்லாம் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி இது ஒரு பெரிய பிஸ்னஸ். அவங்களே வைரஸ் உருவாக்குவாங்க, எப்படியோ ஸ்ப்ரெட்டும் பண்ணி விடுவாங்க, நம்ம ஆஸ் எ யூசர் நம்ம இன்ஃபெக்ட் ஆகும், அப்புறமா நம்மளே அந்த ஆன்டிவைரஸ் கம்பெனிக்காரன்ட்ட போய் காசு கொடுத்து நம்ம அந்த ஆன்டிவைரஸை வாங்கி இன்ஸ்டால் பண்ணிப்போம். அதுக்குன்னு நான் இன்ஸ்டால் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க இந்த விஷயம்னா நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் எதுக்குன்னா 3 விஷயம். நம்ம முன்னாடி இருந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான், கிளிக், டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால். நீங்கள் பண்ணுற இன்டர்நெட் ஆக்டிவிட்டீஸில் இருக்கும்போது, ஒரு ஃபோன் ஆக்டிவிட்டீஸில் இருக்கும்போது நீங்கள் பண்ண வேண்டியது, எந்த ஒரு லிங்க்கும் கிளிக் பண்ணணுமா, இந்த லிங்க் நம்மளுக்கு தேவையா, தேவையில்லாத லிங்கை தயவுசெய்து கிளிக் பண்ணாதீங்க, தேவையில்லாத இமெயில்ஸை தயவுசெய்து ஓப்பன் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு எப்படின்னா பயங்கரமாக ஒரு ஸ்வீட்டான வேர்ட்ஸ், நீங்கள் இவ்வளோ ஜெயிச்சிட்டீங்க, இல்லைன்னா யங்ஸ்டராக இருந்தால் ஹே ஸ்வீட்டி ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ காலிங் ஃப்ரம் திஸ் கண்ட்ரி கேன் வி கேட்ச் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மெயில் வரும். இது எல்லாமே பெய்ட்ஸ், உங்களை வந்து எப்படியாவது அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு தான். ஸோ அன்வான்ட் லிங்க்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. நீங்கள் இது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா அதுதான் அவங்களோட சக்ஸஸ், சரிங்களா. ஸோ கிளிக் பண்ணுறதும் சரி, அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதும் சரி, பார்த்துக்கோங்க இது கன்ஃபார்மாக தேவையா அப்படின்னு. அண்ட் இன்ஸ்டால், கண்டிப்பாக இந்த நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணுமா. அண்ட் எங்கேருந்து இன்ஸ்டால் பண்ணணும், ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லெஜிட்டிமேட்டான ஒரு ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோர்லேருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுமா, ஒரு தெரிஞ்ச சைட்ஸ்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் பாருங்கள். நீங்கள் பைரேட்டட் அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா பை டிஃபால்ட் 90% உங்கள் சிஸ்டம் ஆல்ரெடி இட்ஸ் காம்ப்ரமைஸ்ட். ஸோ உங்கள் சிஸ்டமை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த முக்கியமான விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிஸ்டமை வந்து ஆன்டிவைரஸ் போட்டு வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பெரிய ஒரு மிட் லெவல் என்டர்பிரைஸ் வந்தீங்கன்னா ஃபயர்வால்ஸ் இட்ஸ் மஸ்ட். அப்புறம் ஒரு ஜென்ரிக் ஆடியன்ஸாக நம்ம பண்ண வேண்டியது கிளிக், டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இல்லைன்னா மால்வேர்ஸ் பலவிதம், ஹேக்கர்ஸும் பலவிதம், ஆனால் நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் சிலிகான் சீரீஸ் அண்ட் உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. அண்ட் நாங்களும் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.